அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்துக்கான பலன் மட்டும் பார்க்கலாம். ராசி பலன் வேணுங்கிறவங்க ஏற்கனவே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் தனு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் அதை பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதம் பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பாக குரு டிசம்பர் 5ஆம் தேதி இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. டிசம்பர் 6ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்த புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றார். டிசம்பர் 7ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 12ல் இருந்த செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்துக்கே வர்றாரு. டிசம்பர் 15ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்த சூரியன் உங்கள் லக்னத்துக்கு வர்றாரு. டிசம்பர் 20ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கு வர்றாரு. அப்போ சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் உங்கள் லக்னத்துக்கு வரிசையாக வரப்போகிறாங்க. குரு வேறு 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறது ஒரு பக்கம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. எல்லாமே 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான். தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது. ஆனாலும் கூட இந்த கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறது நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மாறுபட்ட பலன்கள்? நினச்சது நடக்காது, நினைச்சது நடக்காதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் கிரகங்கள் நமக்கு உருவாக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய லக்னத்தை பார்க்கறது தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதம் வருமானங்கள் நிறையா இருக்குது, அதை காட்டிலும் செலவுகளும் அதிகமாக இருக்குது. இந்த செலவுகள் இருந்தாலும் நீங்கள் எப்போ மேலுவீங்கன்னா டிசம்பர் 20க்கு அப்புறம். அது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நீங்கள் முதலீடு அல்லது செலவினங்கள். இந்த செலவுகள் யாருக்கெல்லாம் பண்ணுவீங்க? உங்களுடைய சகோதரிகளுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், மனைவிக்காக பண்ண வேண்டியது, அப்பாவுக்காக பண்ண வேண்டியது, இப்படி யாருக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு வேளை பண்ணலைன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நம்ம எதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, சித்தி ஆகுமானா நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் சனியாக இருந்தாலும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் யார் இருக்கான்னா ராகு பகவான் இருக்கார். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக நன்மை. ராகு அப்படின்னாலே மாஸ் கம்யூனிகேஷன் அர்த்தம். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய நீங்கள் படிக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. பார்ட் டைமாகவும், ஆன்லைன்லேயே, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ நிறைய நீங்கள் படிக்க வேண்டிய காலம். நிறைய புது புது ஆப்புகளை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களா, நம்பிக்கைக்குரியவங்களாக அவங்க இருப்பாங்க. இந்த மாதம் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு என்ன எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அது நடக்கும். உங்களுக்கான லைஃப்பில் ப்ராஜெக்ட் என்ன, எய்ம் என்ன, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான மாதமாக தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் ரொம்ப குறைவு. ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்தை பார்க்குறனால என்ன பலன், நன்மைன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு நன்மை. குறிப்பாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலை வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், வேலை உண்டு. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த பலன்கள் அத்தனையும் வேலையில் மாற்றம், வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே இந்த டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது.
பட் சனி இருக்கிறனால ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். சனி அப்படின்னாலே அதிக உழைப்பு குறைந்த வருவாய் அவருடைய பொதுவான விஷயம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் ஃபீல்டில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்கள் பர்மனெண்ட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாக இருக்கலாம், எனி அதர் ஃபீல்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். பட் பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ உங்கள் ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆக வேலை இல்லாதவங்களுக்கு டெஃபினட்டாக வேலைக்கான வாய்ப்பையும் சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் நமக்கு நன்மைகள். அது மட்டுமல்ல, வழக்குகள் இருந்தால் போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமினேஷன் எழுதுந்தால் நூலையில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உண்டு. வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள்லாம் நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க. பட் அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்தை பார்க்குறது உடல் ரீதியான பாதிப்புகள். எனக்கு பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் க்ரானிக்காக உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிக்கும், அல்லது ஏற்கனவே மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஹெல்த்து விஷயத்தில் கவனம். ஒருவேளை அதுலேயும் சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் சளி தொல்லைகள், முழங்காலுக்கு கீழ் அத்தனையும் பாகங்களும் பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியாக் ப்ராப்ளம், இதெல்லாமே இருக்கக்கூடியவங்க உடனே டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. 6ஆம் தேதி வரைக்கும் தான் பிஸ்னஸ் லாபம். அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. பட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு அங்கே வர்றாரு. இந்த குரு வர்றதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸில் 2 இருக்குது, ஒன்று ப்ரொடக்ஷன் இருக்குது, இன்னொன்று சேல்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சேல்ஸ் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் கமிஷன் தொழிலில் இருக்கவங்க, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இல்லை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்கள் லக்னத்தை பார்ப்பார், இறை அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது டிசம்பர் 5க்கு அப்புறம் நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் செலவு, ரெண்டுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க, அதர் கண்ட்ரி அப்ராட் மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் இருக்குது. ஆனால் வருமானம் பெருசாக இருக்கான்னா இல்லை. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. டிசம்பர் 5க்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஆனாலும் கூட எல்லாமே நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை, மகாவிஷ்ணுவை நல்ல தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.